ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவர்களுடைய விடாமுயற்சி படத்தை எத்தனை ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு மாசான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்றது இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்ம சேனல் திறந்து வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடாமுயற்சி படத்தை கிட்டத்தட்ட 6500 இருந்து 7000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமா. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஒன் டே கலெக்ஷன்லாம் வேற லெவல்ல வந்துன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல விடாமுயற்சி படம் வந்துன்னா குவிக்கும். ஸோ இது வரைக்கும் ஏகே படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆனதே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து விடாமுயற்சி படம் 7000 ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். சோ இதை மட்டும் லைக்கா பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏகே ஃபேன்ஸ்க்கு எல்லாம் வேற லெவல்ல ஹைப் ஆயிடும். சோ ஸ்கிரீன்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, படத்தோட கண்டென்ட் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா படங்கிறது பிக்கப் எடுத்து வேற லெவல்ல வந்து வசூல் பண்ணும். அந்த அளவுல படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. சோ அதையும் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ கண்டிப்பா மகிழ் திருமேனி அவர்கள் வேற லெவல்ல எடுத்திருப்பாருன்ற நம்பிக்கை ஏகே ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இருக்கு. சோ அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா அந்த படம் வந்து வேற லெவல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ணும். நண்பா, விடாமுயற்சி படத்தை 7000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமா. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.